எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல மேரேஜ்க்காக வந்து ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அதனால் நாங்கள் கடைக்கு போயிட்டு நிறைய சாரீ அப்புறம் பேண்ட் ஷர்ட் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது சாரீஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் கோச்சிக்காதீங்க, ரேட் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் ரேட்லாம் வந்து சொல்ல முடியாது. அவங்களும் வந்து வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. அதனால் ரேட் சொல்லாமல் நான் உங்ககிட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவிலே போயிட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வேறு ஊர் இளம்பிள்ளையெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வண்டிக்கு காசுலாம் போட்டு ஒரு நாள் போயிட்டு வர செலவுக்கு இங்கேவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் இங்கேவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கோயம்புத்தூர்லேயே ஸ்ரீதேவியில் வாங்கிட்டோம். இப்போ எல்லா சாரீ கலெக்ஷன்ஸையும் பார்க்கலாம். அதே மாதிரி சாரீ ஃபுல்லாகவும் என்னால் விரித்து காட்ட முடியாது. நம்ம அப்படியே மடிச்சிருக்கிறத மடிப்பு அப்படியே வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் வந்து உங்ககிட்ட ஓரளவுக்கு ப்ளவுஸ் என்ன கலர், அப்புறம் சாரீ எப்படி இருக்குது, அப்புறம் முந்தி எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் உங்ககிட்ட இந்த மாதிரி லைட்டாக நான் வந்து விரித்து காட்டி ஷேர் பண்ணிக்கிறேன். திரும்பவும் இதே பாக்ஸ்குள்ளே அப்படியே போட்டு நம்ம வச்சிட்டோம்னா ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கும் போது கொடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாரியை நான் பிரித்தே காட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அம்மா எடுத்தாங்க. இது அம்மாவுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த க்ரீன் வந்திருக்கிறதுனால இந்த கலருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. நாங்கள்லாம் வந்து சொன்னோம், நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி டல்லாகவே எடுக்கிறீங்கம்மா, உங்கள் கலருக்கு அது ரொம்ப டல்லாக இருக்குது, கொஞ்சம் பிரைட்டாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா கொஞ்சம் வேறு கலர்லாம் பிரைட்டாக இருக்கிற ப்ளூ கலர் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அம்மா இல்லை, இந்த கலர் நல்லா இருக்குது, எனக்கு கட்டினா எப்படி இருக்குன்றதெல்லாம் விஷயம் இல்லை, இந்த கலர் நல்லா இருக்குன்றதுனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குட்டியாக இருக்கிறத உங்ககிட்ட காமிச்சிடுறேன். 2 தாத்தா இருக்காங்க. அவங்க வந்து வேஷ்டி தான் கட்டுவாங்க. அதனால் வேஷ்டி ஷர்ட் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் பாட்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் அவங்க கட்டுவாங்க, கொஞ்சம் கூட பட்டு இருக்கிற மாதிரி கட்டவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக வந்து எடுத்துட்டோம். ஒரே மாதிரி டிசைனில் தான் எடுத்தோம். அதாவது பார்டர் வந்து இந்த இடத்துல வரா மாதிரியே நாங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாருக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி எடுத்தோம். இது வந்து ப்ளவுஸ். அங்கே கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா குச்சி கட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி குச்சி கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது சாரியில் அப்படின்னா அவங்களே கடையில் நம்ம பில்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு குச்சி கட்டிட்டு ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா ஒரு 1/2 hour இல்லை 15 minutes, 1-2னா சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. நாங்கள் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் டைம் வந்து 1/2 hour ஆகிடுச்சு. அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது சாரியோட கலர். முந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும், அதே கலரில் ப்ளவுஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சாரீ கலெக்ஷன்ஸில் வந்து முந்தி கலரும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு சில சாரியில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஒரு கலரில் இருக்கும், அப்புறம் முந்தானி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருந்துச்சு. ஆனால் அதனால தான் இந்த மாடலில் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஒரே மாதிரி முந்தி கலரும் ப்ளவுஸ் கலரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சாரீ கலெக்ஷன் வந்து நான் காட்டினேன். அதாவது டிசைன் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நம்ம பிரித்து காட்டும் போது ஒரு சிலருக்கு போர் அடிச்சிடலாம். அதனால் கலரும் அப்புறமா டிசைனும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். அதனால் நான் அப்படியே உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி வச்சு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு சாரியாக பார்த்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் இருந்ததே. பார்க்கவும் அதுதான் நல்லா டிசைனாகவும் இருந்துச்சு. இந்த பார்டர்லாம் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால மோஸ்ட்லி எது அந்த மாதிரி நல்லா கிராண்டாக தெரியுதோ அந்த மாதிரியே நாங்கள் எடுத்துட்டோம். இந்த மாதிரி மாடலில் இருந்துச்சு, பார்டர் இப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற மாதிரியும். ஆனால் அம்மாவுக்கு வந்து இங்கே பார்டர் வச்சது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே எடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் க்ரீன் கலரே வந்து பார்த்திங்கன்னா வரும், முன்ன பின்ன க்ரீன் வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கும், லைட்டு டார்க்கு அப்புறம் வெந்தய கலர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பார்க்கும்போது நமக்கு பிடிச்சதே அதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு பேண்ட் வந்து மெட்டீரியலே எடுத்துட்டோம் நாங்கள். ஒரு சிலருக்கு வந்து சைஸ் பத்தாமல் போயிடலாம், இல்லை எல்லோரையும் கேட்க முடியாது இல்லையா, அதனால் ஷர்ட்டு பேண்ட்டு தனித்தனியாக எடுத்துட்டோம். அவங்க அங்கேயே வந்து இந்த மாதிரி காம்போவாக விற்கிறாங்க. கடையில் தனித்தனியாக ஷர்ட் பீஸு பேண்ட் பீஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். நாங்கள் தனித்தனியாக எடுத்து பேர் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். இந்த மாதிரி அவங்க கிஃப்ட் கொடுக்க அப்படின்னு சொன்னதுனால பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் இங்கே எல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீ வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். கலர் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சாரீ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து க்ரீன் வச்சு கொஞ்சம் பார்டர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாரீ கலெக்ஷன்ஸும் இப்போ நான் உங்ககிட்ட எடுத்து வச்சு காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்டர் ஒரு கலர், முந்தி ஒரு கலர் வருது பாருங்கள். இதுதான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக்காக எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை இப்போ ட்ரெண்டாக கூட இருக்கலாம், அதனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வரலாம். ஆனால் இந்த சாரீஸ்லலாம் அந்த மாதிரி இல்லை. முந்தியும்
பார்டரும் ஒரே கலரில் வரதுனால பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கலர்ஸ்லாம் வந்து முந்தி சாரீ கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் மேட்சிங்காக நல்லா இருக்குது, சூப்பராக. இந்த சாரீலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பார்டர் வந்து நல்லா கிராண்டாக இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களே தான் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்தோம். கடைசியாக இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து கடையில் சொல்லியே கூட்டிகிட்டு போனாங்க வீட்டிலேருந்தே, உனக்கு அன்றைக்கே எடுத்தாச்சு சாரீஸ்லாம், நீ வந்து எதையுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் மேக்ஸிமம் பார்க்குறதெல்லாம் எடுக்காமலே இருந்தேன். ஆனாலும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மெரூன் கலர் வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. மெரூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த சாரீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரே ஒரு சாரீ மட்டும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு. அம்மாவா சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீ, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சாரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. பத்திரிக்கை கொண்டு போகும்போது அம்மா எடுத்துகிட்டு போவாங்க. அதை எல்லாமே தனித்தனியாக பேக்கில் போட்டு இந்த ஊர் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சிட்டோம்னா அன்றைக்கி கொண்டு போய் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ அடுத்ததான் அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் இப்போ வந்து 8 மணி ஆகிடுச்சு. தோசையும் தக்காளி சட்னியும் வந்து நான் செய்ய போகிறேன். நான் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வந்து செய்யலான் இருக்கேன். அந்த ரெசிபி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போது தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூடவே பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப இஞ்சி அதிகமாக சேர்க்க வேணாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி 4 தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளியை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். இது கூடவே 2-3 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது சட்னியோட அளவு கொஞ்சமாக இருக்கும், அதனால் இப்போது பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறையா இருக்குன்னு அதிகமாக சேர்த்துட்டா சட்னி ரொம்ப உப்பாகிடும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தக்காளியை வந்து வதக்கணும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டக்கடலை சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் புளி, நம்ம 4 தக்காளி தான் எடுத்துருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டால் போதும். கூடவே இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு சும்மா 1 நிமிஷம் நம்ம வதக்குனா போதும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருந்த தக்காளி எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். தக்காளி கொத்தமல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவரே இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது சட்னியை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இந்த தாளிப்பு கரண்டியில் சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக தாளிப்புக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. நான் வந்து வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு செய்கிறதுனால நீங்கள் சட்னியை தாளிக்காமல் கூட சாப்பிடலாம். ஆனால் தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட சட்னி. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பை இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இது போல் சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அரைச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி சுட சுட தோசையோ இல்லை இட்லியோ செஞ்சுட்டு இது போல் தக்காளி சட்னி வந்து செஞ்சு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வெறும் தக்காளி புதினா பச்சை மிளகாய் வச்சு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.